இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மசாலாக்கான பொருள் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், வத்தல் பொடி, கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி. இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் வறுத்தெடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய் சூடானதும் மிளகு, சீரகம், அப்புறம் மசாலா எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா மெதுவாக ஆட் பண்ணி வறுத்தெடுக்க போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, வத்தல் பொடியை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னா வத்தல் பொடி வந்து அந்த சூட்லேயே நல்லா வறுபட்டுரும். முதலே ஆட் பண்ணிட்டிங்கன்னா அதோட குணமே மாறிடும். ஸோ ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆகிடும். ஸோ மிளகு, சீரகம் நல்லா வறுபட்டதும் கொத்தமல்லி பொடியும் மஞ்சள் பொடியும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துருங்க. கொத்தமல்லியோட நெடி வந்து கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் கொத்தமல்லி நீங்கள் நல்லா வறுத்தா தான் உங்களுக்கு அந்த குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட்டாக வத்தல் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துடுங்க. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட அந்த வத்தல் பொடியை நீங்கள் வறுக்கலாம். ஏன்னா அந்த வத்தல் பொடி வந்து அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும், நல்லா ரெடி ஆகிடும். அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த வறுத்த மசாலாஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. ஏன்னா நம்ம ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்க முடியும். சூடோடு அரைச்சோன்னா அந்த மிக்ஸி சாரோட சூடில் கூட அதோட டேஸ்ட்டு அந்த இது எல்லாமே நல்லா மாறிடும். இப்போ இந்த மசாலா வறுத்த அதே வானலியில் நம்ம தேங்காய் போட்டு நல்லா வறுக்க போகிறோம். தேங்காய் நம்மளை நல்லா சின்னதாக எடுத்துகிட்டு அதே இது நல்லா வறுத்தெடுத்துருங்க. தேங்காய் வந்து நல்லா வறுபடணும். எவ்வளோ தூரம் வறுப்படுதோ அவ்வளோ தூரம் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் இந்த மாதிரி சொல்லிட்டு சின்ன டிப்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம டக்குன்னு இப்படி பண்ணிட்டோம்னா அந்த கரெக்டான அந்த எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்காது நம்மளுக்கு. ஸோ தேங்காய் நல்லா வறுபடட்டும். தேங்காய் நல்லா வறுபட்டதும் நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயமும் இதே வானிலை போட்டு தேங்காய் கூடவே நல்லா வறுக்கணும். சின்ன வெங்காயம் தான் இதில் மெயினான ஒரு விஷயம். பொதுவாக இந்த மீன் குழம்பு, இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, புளி குழம்பு அதுக்கெல்லாமே நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த குழம்புலையும் நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். சின்ன வெங்காயம் இப்போ இருக்கட்டும், தாளிக்கும் போது எல்லாத்துக்குமே குழம்புல கூட நீங்கள் போடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ இது சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயமாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துடுங்க. ஸோ இதையும் அதே மாதிரி பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். மெயின் திங் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, புளி குழம்பு அதுக்கெல்லாமே நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். அதுதான் மெயினான விஷயம். குறைன்னு அரைச்சோன்னா அந்த குழம்போட டெக்ஸ்சரே நல்லா இருக்காது. ஸோ நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வறுபட்டுடுச்சு. அதோட கலர் பார்த்திங்களா, அது வறுபட்டதும் அழகாக தெரியுதா. மாற்றிட்டோம். இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா மையாக சொல்லுவாங்க, நல்ல பேஸ்ட்டாக நல்ல கன்சிஸ்டன்சியாக அரைச்சிட்டோம். இப்போது கத்திரிக்காய் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி எண்ணெயில் வேக விடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வெறும் கத்திரிக்காய் வேக விடுவாங்க எண்ணெயில். அந்த மாதிரி வேக விட்டிங்கன்னா கத்திரிக்காயோட வெறும் அந்த காரல் தன்மை வந்து அவ்வளோவா போகாது. ஸோ அந்த மசாலா ஸ்டஃப் பண்ணி வேக விடுங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் அதே நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் திரும்ப எடுத்துகிட்டு அதில் கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், இது சின்ன தாளிப்புக்காக இந்த கொடுக்குறோம். சின்ன வெங்காயம் நீங்கள் நிறையா ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் தாளிப்புக்குன்றனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெந்தயம் போட்டனால ரொம்ப நல்ல மனம் கொடுக்கும். ப்ளஸ் நம்ம ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காய் இருக்குல்ல, அது எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் வேகணும். ஸோ எண்ணெய் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. கூடவே ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் புளி கரைச்சல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சின்ன தக்காளி ஆட் போதும். அந்த சின்ன தக்காளி வந்து தக்காளியோட டேஸ்ட் கொடுத்தா அதுவும் ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த தக்காளி ஆட் பண்ணுறது. அப்புறம் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் உப்பு ஆட் பண்ணிட்டோம். ஸோ அந்த அரைச்சி வச்ச மசாலாவில் புளி கரைச்சலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காயில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம கத்திரிக்காவை கொதிக்க விட்டுட்டோம். பாருங்கள், இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம். இது கூடவே காயப்பொடி, இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் நல்லா போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. கொதித்ததுக்கப்புறம்
கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி.